ஆடுகளம் சேனல் உங்களை அன்போட வரவேற்குது. இன்னைக்கு நாம 3 பலசாலிகளுக்கும் ஒரு புத்திசாலிக்கும் இடையே நடந்ததைத்தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆடுகளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தான் மென்மேலும் கதைகள் போட எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். சித்தூர் என்ற ஊரில் தயாளன் என்ற இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் உடல் வலிமையே இல்லாதவன். ஆள் பார்ப்பதற்கு சுமாரான உடல் கட்டுக்கொண்டவனாக இருந்தாலும் அவனால் கடினமான வேலைகள் எதையும் செய்ய முடியாது. ஆனால் பிறரது பலத்தை தனக்கு பயன்படுத்தி காரியம் சாதித்துக் கொள்வதில் அவனை மிஞ்ச யாராலும் முடியாது. தயாளனுக்கு 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்களும் உடல் வலிமையற்றவர்கள் என்று நினைத்துவிடக்கூடாது. அவர்கள் மிகவும் பலசாலிகள். தினமும் உடற்பயிற்சி செய்து உடலை பலப்படுத்தி என்ன பிரயோஜனம்? மூளையை பலப்படுத்துங்கள், அதுதான் வாழ்க்கைக்கு உதவும் என்று சொல்லி அவர்களை பார்த்துச் சிரிப்பான் தயாளன். அதற்கு அந்த மூவரும், உடலை பலப்படுத்தினால் போதும், மூளைதானே பலப்பட்டுவிடும். மூளை வலிமையை விட உடல் வலிமையால் உலகத்தில் நிறைய சாதிக்க முடியும். நோஞ்சான் பயலான உனக்கு உடலைப் பற்றி என்ன தெரியும் என்று சொல்லி சிரிப்பார்கள். இப்படியாக அவர்கள் நல்ல நண்பர்களாகவே இருந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் இளங்கோ தனது மளிகைக் கடைக்குத் தேவையான சாமான்களை சந்தைக்குச் சென்று வாங்கி மூட்டை மூட்டையாகக் கட்டி சிறு வண்டியில் வைத்து மிகவும் சிரமத்துடன் இழுத்து வந்து கொண்டிருந்தான். வழியில் ஒரு பெரிய மேடு குறுக்கிட்டது. அவன் உடலில் பலமில்லாததால் அந்த மேட்டின் மேல் சரக்கு வண்டியை இழுக்க முடியாமல் மிகவும் திணறினான். யாராவது ஒருவர் உதவிக்கு வந்தால் வண்டியை எளிதாக மேட்டின் மேல் ஏற்றிவிடலாம் என்று நினைத்த அவன் வண்டியை நிறுத்திவிட்டு, யாராவது வருகிறார்களா என்று மேட்டின் மீது ஏறி நின்று பார்த்தான். அப்பொழுது எதிர் திசையிலிருந்து அவனது 3 பலசாலி நண்பர்கள் வந்து கொண்டிருந்தனர். அவங்கள பார்த்த தயாளனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. விடுவிடுவென்று கீழே இறங்கி தன்னிடமிருந்த கயிற்றின் ஒரு முனையை வண்டியில் கட்டினான். கயிற்றின் மறுமுனையை பிடித்துக்கொண்டு மறுபடியும் மேட்டிற்கு ஓடி வந்தான். அதற்குள் நண்பர்கள் அவனை நெருங்கி வந்துவிட்டனர். உடனே தயாளன் கயிற்றின் முனையை பிடித்தபடியே அவர்களை நெருங்கினான். எனதருமை நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி என்றான் இளங்கோ. என்ன போட்டி நோஞ்சான் என்று கேட்டனர். உங்களுக்கும் எனக்கும் கயிறு இழுக்கும் போட்டி. நீங்கள் 3 பேரும் இந்த முனையை பிடித்துக்கொண்டு இழுங்கள். நான் மறுமுனையை பிடித்துக்கொண்டு இழுக்கிறேன். யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்றான் தயாளன். அதைக் கேட்டு அந்த 3 பலசாலி நண்பர்களும் ஹா 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 என்று பலமாக சிரித்தனர். நோஞ்சான் பயலான உனக்கும் பலசாலிகளான எங்களுக்கும் கயிறு இழுக்கும் போட்டியா? வெளியே சொன்னால் எங்களுக்குத்தான் அவமானம். போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார் என்றனர் அவர்கள். இதோ பாருங்கள், ஆளை பார்த்து எடை போடாதீர்கள். எனக்குள் இருக்கும் பலம் உங்களுக்குத் தெரியாது. நீங்கள் உண்மையான பலசாலிகளாக இருந்தால் என்னோடு போட்டியிடுவீர்கள். நீங்களோ போலி பலசாலிகள் போல வேஷம் போடுகிறீர்கள் என்று அவர்களைச் சீண்டிவிட்டான். சுண்டைக்காய் பயலே, எங்கள் பலத்தையா போலி என்றாய்? உனக்கு பாடம் கற்பித்தால்தான் புத்தி வரும். பிடிமறுமுனையை ஒரே ஒரு இழுதான். நீ எங்கோ பறந்து சென்று மண்ணை கவ்வப் போகிறாய் என்று சொல்லிவிட்டு கயிற்றின் ஒரு முனையை பிடித்தனர். தயாளன் மேடு ஏறிப்போய் மறுபடியும் இரக்கத்தில் இறங்கி வண்டியில் கட்டப்பட்டிருந்த கயிறை இறுக்கமாக பிடித்தான். இழுக்கலாம் என்று கத்தினான். அந்த 3 நண்பர்களும் தயாளன்தான் கயிறு இழுப்பதாய் நினைத்துக் கொண்டு மிகச் சாதாரணமாய் இழுத்தனர். அவர்கள் நினைத்தது போல் அது அவ்வளவு சாதாரணமாய் ஈடுபடவில்லை. திடீரென்று தயாளனுக்கு பலம் இருக்கிறதோ என்ற சந்தேகம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆகவே கயிற்றை இறுக்கமாகப் பிடித்து இழுத்தனர். ஆனால் இழுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. 3 பேர் முகத்திலும் திகில் பரவியது. ஒரு நோஞ்சான் பயலிடம் தோற்றுப்போனால் அது எத்தனை அவமானம் என்று நினைத்த அவர்கள் தங்கள் பலங்கொண்ட மட்டும் கயிறை இழுத்தனர். எதிர்ப்பக்கமிருந்த தயாளன் தான் இழுப்பதை மெல்ல மெல்ல விட்டுக்கொண்டே இருந்தான். வண்டி
இப்பொழுது மெல்ல மேட்டில் ஏறத் துவங்கியது. தயாளன்தான் மெல்ல பலத்தை இழந்து மேலே வருகிறான் என்று நினைத்த அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகியது. இந்த நோஞ்சான் பயலுக்கு ஏது இவ்வளவு பலம் என்று நினைத்தவாறே மீண்டும் கயிறை வேகமாக இழுத்தனர். கடைசி நேர இழுவையில் சரக்கு வண்டி மேட்டின் மேலே ஏறிவிட்டது. அதை பார்த்துக் கொண்டு சிரித்தபடி வந்தான் தயாளன். அவர்களுக்கு அப்பொழுதுதான் விஷயமே புரிந்தது. இவ்வளவு நேரம் நாம் இழுத்தது தயாளனின் வண்டியை என்று. மூவர் முகத்திலும் அசடு வழிந்தது. இரக்கத்தில் இறங்கி அவர்களிடம் வந்த தயாளன், மூளை பலம் என்பது இதுதான் என்று சொல்லி நமுட்டுச் சிரிப்பு சிரித்துவிட்டு தனது வண்டியை சமதளத்தில் மிகவும் லாவகமாக இழுத்துக் கொண்டு போனான். அன்பு நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் கதைகள் போட உறுதுணையா இருக்கும். வேற ஒரு நல்ல கதையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.